ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான பொது அறிவு முக்கிய திட்டங்கள் ஆண்டுகள் பார்க்கலாம். 6th to 12th இருக்க முக்கியமான திட்டங்கள் மற்றும் ஆண்டுகள் தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க பார்க்கலாம். முக்கிய திட்டங்கள். மண்வள அட்டை திட்டம் 19 பிப்ரவரி 2015 கொண்டு வந்திருக்காங்க. சாயில் ஹெல்த் கேர் ஸ்கீம் 19 பிப்ரவரி 2015. மண்வள அட்டை தினம் ராஜஸ்தானில் தான் ஃபஸ்ட்டு அந்த தினத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மண்வள அட்டை தினம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த மாநிலம் ராஜஸ்தான். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இலவசமாக மண் நீர் மாதிரிகள் சேகரித்து ஆய்வு செய்வது தான் இதனுடைய நோக்கம். சர்வதேச மண் ஆண்டு 2015 ஐநாவை தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அதனால ஐநாவை தான் அறிவிப்பு கொடுத்தது. சர்வதேச மண்ணாண்டு 2015. உலக மண் தினம் டிசம்பர் 5. உலக மண் தினம் டிசம்பர் 5. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் 2022 ஆண்டுக்குள்ளே தான் இந்த குடியிருப்பு திட்டத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் வீடு, நிதி பங்கீடு 60-40, 50,000 மாநில அரசு நிதி கொடுத்துருக்காங்க. சுகன்யா சம்பிருதி திட்டம் செல்வமகள் சேமிப்பு திட்டம், இது பேடி பச்சோ பேடி பத்தோ திட்டம்தான். 22 ஜனவரி 2015 தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கான சேமிப்பு திட்டமாகும். ஆண்டுக்கு 9.1 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க. முதிர்வு தொகை 21 ஆண்டுகள். என்ன திட்டம்னா பேடி பச்சோ பேடி பத்தோ திட்டம். 22 ஜனவரி 2015. நெக்ஸ்ட், முதலமைச்சரின் சூரிய மின் சக்தியுடன் பசுமை வீடு திட்டம் 2011. ஒருங்கிணைந்த பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2011. தூத்துக்குடி பவள ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் 1908. தூத்துக்குடி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1906. வஉசியின் பிறப்பு செப்டம்பர் 5, 1872. இறப்பு 18 நவம்பர் 1936. வஉசியின் சுயசரிதை மெய்யறம். இது மெய்யறம் தான் வஉசியின் சுயசரிதை. இது அவருடைய படைப்பு தான். மொழிவாரி மாநிலங்கள் அமைத்த ஆண்டு 1 செப்டம்பர் 1956. எஸ்கே தார் கமிட்டி 1948. ஜேவிபி கமிட்டி 1956 ஜூன் 1. இது மொழிவாரி மாநிலங்கள் குறித்ததான கமிட்டிகள் தான் இது ரெண்டும். 103வது அரசியலமைப்பு திருத்தம் நடைபெற்ற ஆண்டு ஜனவரி 14, 2019 தான் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாடு தினம் 1956 நவம்பர் 1. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு 1969 ஜனவரி 14. திரு அண்ணா அவர்களால் தான் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இந்திய உணவுக் கழகம் FCI 1965 சென்னை. தலைமையகம் புதுடெல்லி. சிப்கோ இயக்கம் 1970 சுந்தர்லால் பகுனாவால் தான் சிப்கோ இயக்கம் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட், சூறாவளியின் பெயர்கள் மாநிலம் ஆண்டு கொடுத்துருக்கேன். பானி சூறாவளி ஒடிசாவில் 2019. கஜா தமிழ்நாடு 2018. ஓக்கியும் தமிழ்நாடு தான் 2018. பேத்த ஆந்திரா 2017. வர்தா சூறாவளி தமிழ்நாட்டில் 2016. நெக்ஸ்ட், உலக பல்லுயிர் தினம். உலக பல்லுயிர் தினம் மே 22. உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. ஓசோன் தினம் செப்டம்பர் 14. ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவை நிறுவியவர் கேப்டன் வி சுந்தர் 1951. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11, 1989 முதல் செயல்படுத்துகிறது ஐநா. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் பரிதாப்பூர். இந்திய சூரிய ஒளி நிறுவனம் புதுடெல்லி தலைமையிடம். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை கொல்கத்தாவில் 1818.
போர்ட் பிளாஸ்டரில். தேசிய சணல் வாரியம் கொல்கத்தா. மத்திய பட்டு வளர்ப்பு வாரியம் 1983 பெங்களூரில். இந்திய ஜவுளித்துறை அமைச்சக தலைமையிடம் டெல்லி, உத்தியோக் பவன் தான். இந்திய ஜவுளித்துறை அமைச்சக தலைமையிடம் டெல்லியில் இருக்குது, உத்தியோக் பவன். இந்திய முதல் காகித தொழிற்சாலை 1812 சராம்பூரில், மேற்கு வங்கத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய தேசிய செய்தி காகித ஆலைகள் மத்திய பிரதேஷ், பர்கான்பூரில், நேபாள் நகரில் இருக்குது. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம். முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் 2011 2012. இந்திய உச்சநீதிமன்ற துவக்கம் ஜனவரி 28 1950. உயர்நீதிமன்ற துவக்கம் அக்டோபர் 15 1862 சென்னையில். ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது கல்கத்தாவில் தான். 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அளிக்கப்படுகிறது. இது வந்து காடுகள் பற்றி தான், காப்பு காடுகள் எனப்படுது. இதில் வன மகோத்சவம், மரம் நடுதல் விழா, தேசிய காடுகள் சட்டம் 1952 1988, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, அப்புறம் சிப்கோ இயக்கம் 1973. அஹிம்சா வழியில் பாதுகாத்தல் தான் சிப்கோ. அது அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. வன உயிரினங்கள், வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. ராஜநாகம் தான் தேசிய விலங்காக்கப்பட்டிருக்கு. 1970 2014 52% வன உயிரிகள் குறைந்துள்ளது. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. 1936 தான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா இதுதான். இந்திய வன உயிரி வாரியம் IWBZ, சர்வதேச வன உயிரி நிதியம் WWF, உலக பாதுகாப்பு ஒன்றியம் WCN. இது அப்புறம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் 3 தமிழ்நாட்டில் இருக்குது. நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற உயிர்கோள காப்பகங்கள். இது உங்களுக்கு தெரியும். டேராடூன் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் இருக்குது. டேராடூனில் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் டேராடூன். இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் ராதிகா ராமசாமி, தேனி. வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இவங்க இவங்களுடையது வெளிவந்திருக்கு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992, முதலைகள் பாதுகாப்பு திட்டம் 1976, கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் 1999, இந்திய காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம் 2020. அஸ்ஸாமில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துப்பட்டிருக்கு. இது எப்போ வெளியிடப்பட்டிருக்குன்னா, வன உயிரிகளின் சிறந்த தருணங்கள்னு சொல்லி ராதிகா ராமசாமி தான் புகைப்பட கலைஞர். அது அந்த தலைப்பில் வெளியிடப்பட்டது 2014 நவம்பரில் தான். இந்த வன உயிரிகளின் சிறந்த தருணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டது 2014 நவம்பரில். நெக்ஸ்ட்டு காந்தி தொடர்வண்டியில் பயணம் செய்த நாள் தென்னாப்பிரிக்கா 1893 ஜூன் 7. மனித உரிமை நாள் டிசம்பர் 10 1948. மண்டேலா சிறையில் இருந்தது 27 ஆண்டுகள். FWC கிளார்க் விடுதலை 1990. ஐநா சபை பாரிஸில் நடைபெற்ற மனித உரிமை அறிக்கை 1948. பொது சபை தீர்மானம் 217A ஆர்டிக்கல்னு இருக்குது. இதெல்லாம் ஆர்டிக்கல் பற்றி கொடுத்துருக்காங்க. மனித உரிமைகளின் உறுப்புகள் 30 உறுப்புகள். சுதந்திர உரிமையில் உள்ள உறுப்பு 6 உரிமைகள் தான். பண்பாடு கல்வி உரிமை 29லேருந்து 30வது ஆர்டிக்கல். அடிப்படை கடமை 42 1976 படி. 11வது கடமைகளில் காடு ஏரி ஆறுகள் எத்தனையாவது உறுப்பு அப்படின்னா 7வது ஆர்டிக்கல் தான். பெண்களை இழிவு செய்வதை தடுக்குவது 5வது ஆர்டிக்கல். மூத்த குடிமக்கள் பெற்றோர் பராமரிப்பு சட்டம் 2007 வந்திருக்கு. இந்திய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12. இது இம்பார்ட்டன்ட்.
இந்திய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12. குழந்தை உரிமைகள் பிரகடனம் ஐநா ஏற்றுக்கொண்ட நாள் 1989 நவம்பர் 20. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 21A ஆர்டிக்கல் படி 2009 கொண்டு வரப்பட்டது. மலாலா துப்பாக்கி சூடு நடந்தது 2012. போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது 2012 தான். மரண தண்டனை திருத்தச் சட்டம் 2018. அப்புறம் சைல்டு ஹெல்ப்லைன் கேர் நம்பர் 1098. கைலாஷ் சத்யார்த்தி நடந்தது 80,000 கிலோமீட்டர். இந்து வாரிசுரிமை சட்டம் 1989. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12. போக்சோ சட்டம் 2012. மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு 4%. திட்டக்குழுவின் தலைவர் நேரு தான் ஃபஸ்ட்டில் 1950. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழில்துறை வளர்ச்சி ஏற்பட்டது 1956 தான். கோவை அம்பாசமுத்திரம் பருத்தி நெசவாலைகள் காமராஜர் தான் 1956 முதல்வராக இருந்திருக்காரு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட போது பருத்தி நெசவாலைகள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பழமையான தொழில் பருத்தி தான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், தமிழகத்தின் இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. நல்லா வித்தியாசம் பார்த்துக்கோங்க. தென்னிந்தியானா கோயம்புத்தூர், இந்தியா மான்செஸ்டர்னா மும்பை. தமிழகத்தின் டெட்ராய்டு சென்னை தான். இந்தியாவின் தெற்கு டெட்ராய்டு ஆசியா. தெற்கு டெட்ராய்டுன்னு சொல்கிறது ஆசியாவில் இந்தியா. அப்புறம் திட்டங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் கிளாஸ் போகும்போது எழுதி வச்ச நோட்ஸ் தான். திட்டம், இடம், ஆண்டு. ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பலூரில் 1955. நெய்வேலி திட்டம் நெய்வேலியில் 1956. இந்துஸ்தான் டெலிபிராண்ட் திட்டம் சென்னையில் 1960. ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் திட்டம் உதகமண்டலம் 1960. எண்ணெய் ஆலை மணலி சென்னையில். இங்கே 1948 சட்டப்படி தமிழ்நாடு மின்சார வாரியம், இது ஒரு டைம் குரு 4ல் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். 1948 சட்டப்படி தமிழ்நாடு மின்சார வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1, 1957. தமிழக அரசு 1836 ஆண்டு சென்னை வர்த்தக சபை அமைத்தது. எப்போன்னா 1836. அதுவே 1966 சென்னை வர்த்தக தொழில் சபையாக மாறியது. மாநில வர்த்தக நிறுவனம் எஸ்டிசி 1956. இந்திய அரசால் அமைக்கப்பட்ட வர்த்தக மையங்கள் 7. 1948 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இந்திய சாலை போக்குவரத்து மிகப்பெரிய இணைப்பு உலகிலேயே, அதுதான் மிகப்பெரிய இணைப்பு திட்டம். ஆசியாவில் மிகப்பெரிய வெளியூர் பேருந்து நிலையம் சென்னையில் இருக்குது. கோயம்பேடு அந்த பேருந்து நிலையம் தான் 2003. 1965 பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்டது 1965. 1966 67 வரை அதிக மகசூல் திட்டம் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு, சுற்றுச்சூழல் என்ற சொல் என்விராயன் என்ற பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. என்விராயன் சுற்றுப்புறம் 1972 ஸ்டாக்ஹோம் மாநாடு நடந்துச்சு. மனித சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது. அதில் 1992 ரியோ டி ஜெனிரோவில் மக்கள் தொகை புவி உச்சி மாநாடு நடைபெற்றது. அப்புறம் பாப்புலஸ்னா மக்கள். நெக்ஸ்ட், இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்தியா சுரங்க பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். சுரங்கப்பணி மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1957. இரும்பு தாது புவியின் மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டில் ஜார்க்கண்டு 75% உற்பத்தி. இரண்டாவது ஒடிசான்னு சொல்கிறாங்க. இது மாங்கனீஸ் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா வெளிக்கு பூச்சி, பூச்சிக்கொல்லிகள், வண்ணத்து பூச்சிகள், மின்கலன்கள் போன்றவை தயாரிப்பது மாங்கனீஸ் பயன்படுது. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் தலைமையிடம் நாக்பூரில் இருக்குது.
மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தாமிரம் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. அலுமினியம் பாக்சைடு பெறுகிறது 1981 தான் நல்கோ தேசிய அலுமினிய நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய அலுமினிய நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1981 தான் தேசிய அலுமினிய நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கு. மைக்கா மின்சாரத்தை கடத்தாது. இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகளாக எழுதி வச்சுருக்கேன், அது சொல்லிகிட்ருக்கேன். அலுமினிய நிலையங்கள் 1969 மும்பை தாராப்பூரில் கொண்டு வரப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் கல்பாக்கம் கூடங்குளம், யூபியில் நரோரா, கர்நாடகத்தில் கைகா, குஜராத்தில் காக்பராரா. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் 1873, அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் 1879, காட்டுப்பறவை விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912, வங்காள காண்டாமிருக சட்டம் 1932, அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, நீர் பாதுகாப்பு மாசுபடுத்துதல் சட்டம் 1974 கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வன பாதுகாப்பு சட்டம் 1980, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, பல்லுரிமை பாதுகாப்பு சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டிருக்கு. உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3, இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் அதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எழுதியிருக்கேன். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் 1936, இந்தியாவின் முதல் உருவான பூங்கா இதுதான், கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். அப்புறம் துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேஷ் 1977, கிர் தேசிய பூங்கா குஜராத் 1975 தொடங்கப்பட்டிருக்கு. கன்வா தேசிய பூங்கா இது மத்திய பிரதேஷ் 1955, சுந்தர்பன் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் 1984, கிண்டி தேசிய பூங்கா சென்னை 1976, மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் 1980, இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது 1989 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. முதுமலை தேசிய பூங்கா திட்டம் நீலகிரியில் இருக்குது 1990. முக்குர்த்தி தேசிய பூங்கா தொடங்கப்பட்டிருக்கிறதும் நீலகிரியில் தான் 1990 தான். நெக்ஸ்ட்டு இந்திய உயிர்கோள காப்பகங்கள் 18 இருக்குது. அது போன வீடியோவில் பார்த்தோம். அது கீழே பாருங்கள், மிக பழமையான மிருகக்காட்சி சாலை சோசன் பிரம் மிருகக்காட்சி சாலை தான். அது வியன்னாவில் இருக்குது. 1759 தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் முதல் மிருகக்காட்சி சாலை இந்தியாவில், அது உலகத்தில், இது இந்தியாவில் பரச்சாப்பூரில் 1800. முதல் விலங்கு மருத்துவமனை 1906 மே 15 தான் தொடங்கப்பட்டிருக்கு. முதல்ல விலங்குக்கான மருத்துவமனை 1906 மே 15 தொடங்கப்பட்டிருக்கு. லண்டனில் விக்டோரியாவில் தான் திறக்கப்பட்டது. விக்டோரியா அவர்களால் தான் திறக்கப்பட்டிருக்கு. லண்டனில் தான் முதல் விலங்கு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 1906 மே 15 அது விக்டோரியாவால் தான் திறக்கப்பட்டது. சவுகான் டெல்லி கைப்பற்றியது 12ஆம் நூற்றாண்டுகளில். 1320 பஞ்சாப் ஆளுநர் காசிம் மாலிக்கு தான் செப்பு நாணயம் அறிமுகம் செய்தவர் முகமது பின் துக்ளக். தைமூர் படையெடுப்பு 1398. துளுவ மரபை ஆரம்பித்தது கிருஷ்ணதேவராயர். முசோலினி மறைவுக்கு பின் மலர்ந்தது மக்களாட்சி. INA முக்கிய உறுப்புகள் எத்தனைனா 6. நில குத்தகை சட்டம் பெண்டிங் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. சிவா பிறந்த இடம் வத்தலகுண்டு. 1940 காமராசர் வார்த்தா சென்று யாரை சந்தித்தார்? காந்திய. பொருளாதார சமூக மன்றத்தின் உறுப்பினர் பதவிக்காலம் 9. பாகிஸ்தான் கோரிக்கை 1940. பெரியார் எப்போது காங்கிரஸ் தலைவர் ஆனார்? 1923 ஆனார். உலக வணிக அமைப்புகள் ஜூன் 12. கேசாரி பத்திரிகை தலைவர் கேசரி பத்திரிகை தலைவர் யார்னா திலகர். மாங்கோ நகரத்தை அளித்தவர் ஸ்டாலின். பெண் வன்கொடுமை சட்டம் 1921. உலக அமைத்திற்கு ஏற்பட்ட பங்கம் முதல் உலகப்போர். போர் எழுச்சி பெற்ற ஆண்டு 6. நிலமானிய சட்டம் வீழ்ச்சி காரணம் சிலுவை போர். பொது பட்ட மதகுரு ஜான் ஹவுஸ். நடனமாடுபவர் விரலிய. ரோமானிய வரலாற்றை எழுதியது லிவி.
ரோமானிய சட்டம் எத்தனை பகுதினா 3 பகுதிகள். மறுமலர்ச்சி தோன்றிய காலம் 16ஆம் நூற்றாண்டு. முதல் சிலுவை போரில் ஜெர்மானியின் அரசர் 4ஆம் ஆம் ஹென்றி தான். மாக்னா கார்ட் வெளியிட்ட ஆண்டு 1215. தரமான பாதை அமைக்கும் முறை மெக் ஆதம் தான் கொண்டு வந்தார். இன்குஷியன் பொருள் விசாரணை நீதிமன்றம். இன்குஷியன் பொருள் என்னன்னா விசாரணை நீதிமன்றம். இன்குஷியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் விசாரணை நீதிமன்றம். அப்புறம் உலக பெண்கள் ஆண்டு 1978. விதவை மறுமண சட்டம் 1856. JRY திட்டம் 1989. NREP வருடம் 1980. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. தொட்டில் குழந்தை திட்டம் 1992. சம ஊதிய சட்டம் 1976. வியன்னா பிரகடனம் 1993. பேறுகால சட்டம் 1961. மனித உரிமை தினம் டிசம்பர் 10. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா அது கொண்டு வரப்பட்டது 1986. கிராம பொருளாதாரத்தை கொண்டு வந்தவர் நேரு. வெப்ப மண்டல முக்கிய பயிர் நெல். ஒரு திட்டமான சராசரி காலம் 30. அயனி அடுக்கு எதுவரைன்னு 80லேருந்து 500 வரை. குஜராத் நிலநடுக்கம் 26 ஜனவரி 2001. சுனாமி எம்மொழி சொல் ஜப்பான் சொல். பசிபிக் என்ன வடிவம் முக்கோண வடிவம். சிலிக்கா அலுமினியத்தால் ஆனது சியால். INA சபை பணியாற்றும் மொத்த நபர் 7500. இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் கழிவு வீதம். இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் கழிவு வீதம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் முதலிடம் வகிக்கிறதுனா தூத்துக்குடி தான். அயனே அக்பரி என்ற நூலின் ஆசிரியர் அபுல் பாசல். மிஷா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1971. உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 65. 8வது அட்டவணையில் சேர்க்கப்படாத மொழி ஆங்கிலம். 1944 எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியால் திராவிட கழகமாக மாறினது எந்த வருஷம்னா 1944 தான் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறிச்சு. அது சேலமில். திட்டக்குழுவின் தலைவர் எந்த நிலையில் இருப்பார் அப்படின்னா கேபினெட் மந்திரி அந்தஸ்தில் இருப்பார். உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை செயலகம் ஜெனீவா. பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன். மனிதன் ஒரு சமூக பிராணி என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். நீதி கட்சி நிறுவியவர்களில் ஒருவர் PT ராஜன். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. யூனியன் பிரதேசத்தின் மூலம் லோக்சபாவிற்கு எத்தனை பிரதிநிதிகளை அனுப்புகிறார்கள்? 20. இந்திய ஜனாதிபதி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? 5 ஆண்டுகள். டெல்லியை ஆண்ட முதல் முஸ்லீம் அரசர் குப்துதீன் ஐபக். தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில் எப்போது ஏற்படுத்தியது? 1949. ஒருங்கிணைந்த அத்வைதாவை போதித்தவர் ஸ்ரீ அரவிந்த். சுதந்திர தொழிலாளர்கள் கட்சியை ஆரம்பித்தவர் அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தவர் அம்பேத்கர். இது இம்பார்ட்டன்ட். அஜந்தா குகை அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. அஜந்தா குகை அமைந்துள்ள மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. இந்தியாவில் மிக நீளமான இருப்பு பாதை கவுஹாத்தி. பெரியார் வனவிலங்கு சரணாலயம் கேரளாவில் இருக்குது. இந்தியாவின் மிக நீளமான இருப்பு பாதை கவுஹாத்தி திருவனந்தபுரம். பெரியார் வனவிலங்கு சரணாலயம் கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்குது. 1949 இந்தியாவின் முதலாக காபி சாகுபடி நடைபெற்ற மாநிலம் கர்நாடகம். 1983 தொடங்கிய பல்கலைக்கழகம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். இந்திய தலசுய ஆட்சி 1916. சென்னை பல்கலைக்கழகம் 1857 கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் விவசாய முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையம் கோயம்புத்தூர். நோபல் பரிசு பெற்ற தமிழர் சர் CV ராமர் 1930. இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் தமிழர் ராஜாஜி. பாரத ரத்னா விருது பெற்ற முதலமைச்சர் ராஜாஜி தான். அவர் தான் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த முதல் தமிழர் யாருன்னா ராஜாஜி தான்.
தமிழில் தமிழ்நாட்டில் முதல் முதலமைச்சர் சுப்பராயரு ரெட்டியார். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் 1990. சுப்பராயர செட்டியார் 1920 21 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா பீவி 1997 2000 வரை. தமிழ்நாட்டின் இந்திய முதல் மாநகராட்சி சென்னை 1688 கொண்டு வரப்பட்டது மாநகராட்சியாக. சென்னை மாநகராட்சியின் முதல் தலைவர் PD தியாகராயர். முதல் பெண் மேயர் யார் சென்னை மாநகராட்சிக்குன்னா தாரா செரியன். ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன் 1975. தாத்தா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் 1996. உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தமிழர் விஸ்வநாத் ஆனந்த். அப்புறம் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முதல் பெண் நீதிபதி தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை. தமிழ்நாட்டின் முதல் தலைமை செயலர் லட்சுமி பிரணாவே. தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS திலகவதி IPS. தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் லத்திகா சரண். தமிழ்நாட்டின் முதல் பெண் கமாண்டோ காளியம்மாள். தமிழ்நாட்டின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி. ஸ்டூடெண்ட், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.